ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நீங்கள் அதிகமாக கமெண்ட்டில் கேட்ட குறிப்பிட்ட 5 பங்குகளை செலக்ட் பண்ணி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக அனலைசிஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஒருவேளை நீங்கள் கேட்ட பங்கு இந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த ஸ்டாக்கையும் பற்றி நம்ம அனலைசிஸ் பண்ணலாம். ஸோ இந்த வரிசையில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது ட்ரைடன்ட் லிமிடெட், ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி. டெரி டவல்ஸ், பெட்ஷீட்ஸ், அவங்களோட மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்டில் பெப்பர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸும் இருக்குது. ஓகேங்களா? இவங்களோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ்னு பார்க்கும்போது மார்க்கெட் கேப் கிட்டத்தட்ட 20,563 கோடி, கிட்டத்தட்ட ஒரு லார்ஜ் கேப் பங்கு தான். கரண்ட் ப்ரைஸ் 40. இவங்களோட 50 டிவி ஹைன்னு பார்க்கும்போது 52.9, லோ 30. ஓகேங்களா? ஸ்டாக்கோட பிபை கொஞ்சம் ஹையராக இருக்குது இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது. 48 அப்படிங்கிற மாதிரி கரண்ட்டில் இருக்குது. புக் வேல்யூன்னு பார்க்கும்போது வெறும் 8.14. டிவிடெண்ட்டுன்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல, டிவிடெண்ட்டும் வந்துட்டு கொடுத்து தான் இருக்காங்க. ROC அண்ட் ROIன்னு பார்க்கும்போது இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஓகேவான ஒரு வேல்யூ தான் வச்சுருக்காங்க. ப்ரைஸ் டு புக்குன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4.95 டைம்ஸ் வந்துட்டு இவங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. டெப்ட்னு பார்க்கும்போது 1664 கோடி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹையராக இருந்தாலும் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவை பார்க்கும்போது நம்மளோட கிரிட்டேரியா 1க்கு கீழே தான் இருக்குது. பிலோ 1 நமக்கு தெரிஞ்ச ஓகேவான வேல்யூ தான். ஓகேங்களா? அடுத்ததாக இவங்களோட இண்டஸ்ட்ரிக்கு வேல்யூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இப்போதைக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை பார்க்கும்போது கொஞ்சம் ஹையரான ப்ரைஸில் இருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம இதை கன்சிடர் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட சார்ட் ஃபார்மெட் தான். ஸோ நம்ம சார்ட் ஃபார்மெட்னு பொறுத்தளவுக்கும் நல்ல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னை வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம ட்ரையாங்கிள் பேட்டர்னோட பாட்டம் சப்போர்ட்டை வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணும்போது நீங்கள் ஒரு 37 இல்லை 38 அந்த ரேஞ்சில் இந்த ஸ்டாக்கை பிக் பண்ணணும். பிக் பண்ணும்போது நீங்கள் சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு சப்போர்ட்டையும் வந்துட்டு இவங்க பிரேக் அவுட் பண்ணலாம், இல்லை இந்த ரெசிஸ்டண்ட்டையும் இவங்க பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு அப் ட்ரெண்ட் தரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 2 சான்ஸும் இருக்கிறனால இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த பங்கை பிக் பண்ணணும். ஒருவேளை இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஸ்டாக் வந்துட்டு கீழே ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அப்போ இந்த ஸ்டாக்கை நீங்கள் பிக் பண்ணக்கூடாது. அப்போ நீங்கள் ஒரு கன்சாலிடேஷன் ஜோனை நோக்கி பயணிக்கணும். ஓகேங்களா? இதே இந்த ஸ்டாக் வந்துட்டு இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த ஒரு சப்போர்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணி திரும்பவும் மேலே போனாங்க அப்படின்னா அப்போ இந்த இடத்துல நீங்கள் பையிங்கை கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக இந்த லெவலில் பை பண்ணிங்க அப்படின்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25% மேலே உங்களுக்கு ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் இந்த லெவலில் கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து வந்துட்டு ஒரு 48-47 அந்த லெவலில் இந்த ஸ்டாக்கை நீங்கள் செல்லிங்கை கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 20% மேலே ப்ராஃபிட் வந்துட்டு இந்த ஸ்டாக்கில் நீங்கள் பார்க்க முடியும். இதுதான் நம்ம கொண்டு வந்த முதல் ஸ்டாக். ஓகேங்களா? அடுத்து இரண்டாவதாக நம்ம அதிகமாக பார்த்த பங்கு வந்துட்டு சுசுலான். ஸோ சுசுலான் பற்றி நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க இந்த லெவலில் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு. என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு முன்னாடி நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இந்த ஸ்டாக் வந்துட்டு ஒரு பட்டர்ஃப்ளை பேட்டர்னை வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 36ல் நல்ல என்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். எவ்வளோ பேர் நான் சொன்னதை நோட் பண்ணீங்க, எத்தனை பேர் வந்துட்டு அதை பை பண்ணீங்க அப்படிங்கிறது தெரியல. ஆக்சுவலாக வந்துட்டு இது பப்ளிக் வீடியோவில் மட்டும் தான் சொல்லியிருந்தேன். இதை பற்றி டீட்டெயிலாகவும் வந்துட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி வந்துட்டு சுசுலானை பற்றி நம்ம டெடிக்கேட்டட் வீடியோவே போட்டிருக்கோம். அது வந்துட்டு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் ஆரம்பிச்ச புதுசில் வந்துட்டு இந்த ஸ்டாக்கை பற்றி கிளியராக ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் பற்றி நான் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பேன் ஒரு வீடியோவில். ஓகேங்களா? ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ரேஞ்சில் இருந்து கிட்டத்தட்ட நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்ம பை பண்ண சொன்ன லெவலில் இருந்து கரண்ட்டாக இப்போது எவ்வளோ பர்சன்டேஜ், ஒரு 16% வந்துட்டு ஹையரில் மேலே போயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இங்கே வந்துட்டு ஒரு பையிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக இப்போது 42 அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த ஸ்டாக்கை பை பண்ணலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு திரும்பவும் ஒரு 40 அந்த ரேஞ்சில் இதை கன்சிடர் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு ஒரு சப்போர்ட்டு தான். திரும்ப இந்த பங்கு வந்துட்டு 47 வரைக்கும் போவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பங்குகளை வந்துட்டு நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸை பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயமாக இருக்கும். ஏன்னா இந்த கம்பெனி பற்றி தெரியும், கிட்டத்தட்ட பெரிய லெவலில் இருந்து நல்ல ஒரு இறக்கம் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களோட கடன், அவங்களோட என்னென்னலாம் அவங்களுக்கு மைனஸாக இருந்துச்சோ எல்லாத்தையுமே ப்ளஸ்ஸாக மாற்றி ஒரு நல்ல விதமான ஒரு மூமெண்ட்டை வந்துட்டு இப்போதைக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பங்குல இப்போ தான் மொமெண்டம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிருக்கு. கண்டிப்பாக இந்த பங்கு திரும்பவும் ஒரு நல்ல நிலைமைக்கு போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவங்களோட 50 டிவி ஹையை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்ச ரீசெண்ட் டைமில் இந்த பங்குகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இவங்களோட 50 டிவி ஹைன்னு பார்க்கும்போது 50. ஓகேங்களா? கண்டிப்பாக ஷுவராக அந்த ப்ரைஸை வந்துட்டு இவங்க ஓவர் கம் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு ரொம்ப இருக்குது. இவங்களோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் கேப் கிட்டத்தட்ட 56,811 கோடி, கரண்ட் ப்ரைஸ் 42ல் இருக்காங்க. ஓகேங்களா? இவங்களோட 50 டிவி ஹைன்னு பார்க்கும்போது 50, லோ வந்துட்டு 7.90. ஸ்டாக்கோட பிபின்னு பார்க்கும்போது 115, இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்காங்க. இது கண்டிப்பாக நம்ம நோட் பண்ணி தான் ஆகணும். இருந்தாலும் வந்துட்டு பங்கு அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ்
ரீசெண்ட் டைமில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 2.53 தான், இண்டஸ்ட்ரிக் வேல்யூ 3.29. ஸோ கிட்டத்தட்ட 16 டைம்ஸ் வந்துட்டு இது அதிகமாக இருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப பொட்டன்ஷியலாக மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க இந்த பங்கை பொறுத்தளவுக்கு. ஒரு காலத்தில் 4000 கோடி 5000 கோடின்னு கடன் இருந்த கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு 146 கோடி தான் கடன் வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து டெப்ட் ஃப்ரீ அந்த நிலைமைக்கு வந்து மூவ் கொடுத்துருக்காங்க. அதனால தான் ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது இந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, அடுத்ததாக நம்ம அலைஸ் ப்ளூ அப்படிங்கிற ஒரு புரோக்கிங் கம்பெனி பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் புரோக்கிங் கம்பெனி. முக்கியமாக தமிழ் கம்யூனிட்டி பீப்புளுக்காக வந்துட்டு இவங்க ரொம்பவும் பெஸ்ட்டான ஒரு சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. இவங்க கண்டினியூவாக வந்துட்டு தமிழ் சப்போர்ட்டிங் சர்வீஸை ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி மேனரில் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, ப்ரோ ட்ரேடராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இவங்க கிட்ட உங்களால் எக்ஸட்ரா ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஏன்னா நான் என்னோட எக்ஸல் ஷீட்டில் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் ரொம்பவும் கிளியராக பார்க்க முடிஞ்சிச்சு. இதுக்கான காரணம் இவங்க ஈக்விட்டி டெலிவரிக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் ஐபிஓக்கெல்லாம் வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் 0 கமிஷனில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இன்ட்ராடே, ஈக்விட்டி, கமோடிட்டி, கரன்சி அண்ட் ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ்க்கு வந்துட்டு இவங்க ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ் 15 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. மற்ற புரோக்கிங் கம்பெனிஸ் எல்லாமே 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. வெறும் 5 ருபீஸில் பெரிய மாற்றம் என்ன வரும்னு யோசிச்சிங்க அப்படின்னா 264 ட்ரேடிங் டேஸில் நீங்கள் வெறும் 10 ஆர்டர் மட்டுமே எடுத்தாலே வருஷத்துக்கு 52,800 நீங்கள் ப்ரோக்கரேஜ் மூலமாக செலவு பண்ணுறதா இருக்கும். நீங்கள் ஒரு அக்ரெசிவ் ட்ரேடர் அப்படின்னா இதை விடவும் அதிகமாக நீங்கள் பே பண்ணுவீங்க. ஆனால் அந்த வேல்யூ உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இது ஒரு குமுலேட்டிவாக வரும்போது தான் நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக தெரியும். அப்போது 15 ருபீஸ் ரெடியூஸ் ஆகும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 39,600 வந்துட்டு பே பண்ணுவீங்க. மினிமம் உங்களுக்கு 13,200 சேவ் பண்ண முடியும். இந்த நம்பிக்கையை இவங்க சம்பாதிச்சனால தான் கரண்ட்டாக இவங்க கிட்ட 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட கிளைண்ட்டோட 400க்கும் மேற்பட்ட எம்ப்ளாயீஸ் 20க்கும் மேற்பட்ட சிட்டிஸில் கிட்டத்தட்ட 12,000 பார்ட்னர்ஸோட ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அலைஸ் ப்ளூவில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம கமெண்ட்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், உங்களோட ஸ்டேட் கொடுத்து ஓப்பன் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அக்கௌண்ட் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லிங்க் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நம்மளோட ஃபியூச்சர் ப்ரோக்ராமான 0 to Hero இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் கிடைக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். தேங்க்யூ. மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிற பங்கு ஜொமேட்டோ பற்றியும் வந்துட்டு நான் ரீசெண்ட் டைம் ரொம்பவும் புலிஸாக இருக்கேன். நம்ம இந்த பங்கில் என்ட்ரானது வெறும் 54 ரூபா அப்படிங்கிற பொசிஷனில் இப்போ கரண்ட்டாக 200 ரூபா அப்படிங்கிற பொசிஷனில் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு மல்டி பேக்கராக கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இருந்தாலும் இப்போவும் நிறைய பேர் இந்த பங்கை இது வரைக்கும் பை பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இப்போவும் நல்ல ஒரு சான்ஸ் தான். ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை பற்றி நான் நிறைய தடவை உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருக்கேன், பங்கு கூடி சீக்கிரம் வந்துட்டு இந்த 196, 200 அந்த ரேஞ்சை ரீச் பண்ணுவாங்க. அங்கே வந்துட்டு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஒருவேளை அந்த ரெசிஸ்டண்ட்டை வந்துட்டு சப்போர்ட் கன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்னா திரும்ப பங்கு வந்துட்டு கிட்டத்தட்ட கண்டிப்பாக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு 280, 300 வரைக்குமே வந்துட்டு நல்ல ஒரு ரீச் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த பங்கு பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அதுக்கு இடையில வந்துட்டு அதிகமாக ரெசிஸ்டன்ட் இல்லை, நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி இருக்காங்க. கண்டினியூவாக வந்துட்டு பாசிட்டிவான ஒரு நெட் ப்ராஃபிட்டை வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஆனுவல் பர்ஃபார்மன்ஸ், அவங்களோட ஆனுவல் க்ரோத், சிஏஜிஆர் வேல்யூஸ், ஃபண்டமெண்டல் வேல்யூஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான க்ரோத்தில் போயிட்டுருக்காங்க. நல்ல ஒரு பிரேக் அவுட் கண்டிஷனில் இருக்காங்க. ஆல்ரெடி இந்த பங்கை வந்துட்டு நம்ம பேட் பேட்டர்ன், ஹார்மோனிக் பேட்டர்னை கிரியேட் பண்ணியிருக்காங்க. 149 வந்துட்டு என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த லெவலில் இருந்தும் இப்போ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டு நீங்கள் ஒரு வேளை அந்த லெவலில் நம்ம சொன்ன லெவலில் இந்த ஸ்டாக்கை பை பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கரண்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு 30-35% மேலே இதில் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்ம சொன்ன லெவலில் வந்துட்டு கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். நம்ம ஒரு ஸ்டாக்கை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெகுலராக அந்த ஸ்டாக்கை பற்றி நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும், சில பங்குகளை வந்துட்டு ஃபாலோ பண்ண முடியாது. அதனால் நீங்களும் வந்துட்டு உங்களோட நோட்ஸ்லையோ உங்களோட பர்சனல் டைரியிலையோ வந்துட்டு எந்த பங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும், அது எந்த லெவலில் நம்ம பை பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு சின்ன நோட்ஸாக வந்துட்டு மேக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரிமைண்டர் ஆகும். இல்லை நீங்களே வந்துட்டு இந்த ட்ரேடிங் வியூவில் போயிட்டு ஆல்மோஸ்ட் வந்து ரிமைண்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் ரிமைண்டர் பண்ணி வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது ரிமைண்ட் பண்ணும். நீங்கள் மறந்துட்டாலும் வந்துட்டு கண்டிப்பாக ரிமைண்ட் பண்ணும். இந்த மாதிரி சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது. திரும்பவும் வந்துட்டு இந்த பங்கு இந்த பிரேக் அவுட், இந்த 200 இருக்கிற இந்த பிரேக் அவுட் மட்டும் பாசிட்டிவ் பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம சொன்ன லெவலுக்கு கண்டிப்பாக இந்த பங்கு போகிறக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் கவனமாக அந்த பங்குகளை வாட்ச் பண்ணுங்கள். சரிங்களா, அடுத்து 4வதாக நீங்கள் கேட்ட பங்கு வந்துட்டு IREDA. இதை வந்துட்டு புதுசாக இன்ட்ரோ கொடுக்குற அளவுக்கு ஒன்றும் புதிய பங்கு கிடையாது. நம்ம ரெகுலராக டிஸ்கஸ் பண்ணுற பங்கு தான். நிறைய நண்பர்கள் வந்துட்டு இதோட பையிங் லெவல் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் முன்னாடி போட்ட வீடியோலேயே கிளியராக சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நியூஸ் வருது அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்துட்டு 121 ரொம்ப ரொம்ப
ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. எந்த விதமான ஒரு பேட் நியூஸ் வந்தாலும் 121 கீழே அந்த பங்கு வரக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இல்லை அந்த பங்கை வந்து நான் இன்னும் கன்சிடரே பண்ணல, நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இந்த லெவலில் பை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு திரும்ப ஒரு 150 அந்த ரேஞ்சில் இந்த ஸ்டாக்கை பிக் பண்ணுங்கள். இல்லை அந்த லெவலையும் இவங்க பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா திரும்பவும் வந்துட்டு 140 அந்த ரேஞ்சில் வந்துட்டு இந்த ஸ்டாக்கை பிக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த 2 லெவலும் வந்துட்டு உங்களுக்கு சரியான பையிங் லெவலாக இருக்கும் இப்போதைக்கு. ஓகேங்களா, உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பவர் ரிலேட்டடான பங்குகள் வந்துட்டு ஃபியூச்சரில் நல்ல ஒரு க்ரோத் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி பங்குகள் வந்துட்டு ப்ரைவேட் செக்டராக இருந்தாலும் சரி, பப்ளிக் செக்டராக இருந்தாலும் சரி, ரினியூவல் எனர்ஜி ரிலேட்டடான சரி ஃபண்ட் வந்துட்டு அதாவது ஃபினான்ஷியல் சர்வீஸை வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி பங்குகளை வந்துட்டு ஒவ்வொரு டிப்லையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். லாங் டேர்ம்க்கு எஸ்ஐபி பண்ணுறதுக்கு ஒரு பெட்டரான பங்கு தான் இது. ஓகேங்களா, லாஸ்ட்டாக 5ஆவதாக நம்ம பார்க்க போகிறது நைக்கா பங்கை பற்றி தாங்க. நைக்கா பங்கை பற்றி மேக்ஸிமம் நம்மளோட சேனல் மெம்பர்ஸுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம என்ட்ரி எடுத்த 2 டைமுமே வந்துட்டு நமக்கு ஏமாற்றத்தை கொடுத்த ஒரு பங்கு. 2 டைமுமே வந்துட்டு நம்ம லாஸதாக இந்த ஸ்டாக்கில் புக் பண்ணோம். ரொம்ப ரொம்ப ஒரு ஏமாற்றத்தை தான் அந்த பங்கு கொடுத்தாங்க. கரண்ட்டாக வந்துட்டு இப்போ 178 அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப ஹையரான ப்ரைஸில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக அந்த பங்குகளை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த பங்குகளை வந்துட்டு நம்ம 150 அந்த ரேஞ்சில் நம்ம கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம். ரொம்ப நாள் வந்துட்டு ஒரே இடத்துல இருக்காங்க, தொடர்ந்து இறக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால் வந்துட்டு நம்ம எக்ஸிட் ஆனோம். இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட ஸ்டாக்கு பிபை வேல்யூ ஆகட்டும், இவங்களோட ஃபண்டமெண்டல் ஆகட்டும் ரொம்ப ரொம்ப ஒரு புவரான கண்டிஷனுக்கு போயிட்டாங்க. ஸோ எப்போ இந்த ஸ்டாக் வந்துட்டு சரியான நிலைமைக்கு வருவாங்களோ அப்போ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போதைக்கு வந்துட்டு இதில் பையிங் வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி பங்குகள்லேருந்து கொஞ்சம் நீங்கள் விலை இருக்கிறது பெட்டராக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு நம்ம 5 பங்குகளை பற்றி பார்த்துருக்கோம். 5 பங்குகளில் 4 பங்குகள் வந்துட்டு நல்ல ஒரு பையிங் வேல்யூவில் இருக்குது. நம்ம சொன்ன லெவலில் நீங்கள் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விதமான ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு இந்த பங்கு நாளுமே கொடுப்பாங்க. லாஸ்ட்டாக பார்த்த நைக்கா பங்கு வந்துட்டு இப்போதைக்கு நம்ம வாங்குறதுக்கு ஏற்ப நிலை கண்டிப்பாக அதில் இல்லை. ஸோ நல்ல ஒரு கரெக்ஷன் வருது, நல்ல ஒரு இறக்கம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் திரும்பவும் இந்த பங்கு நம்ம என்ட்ராகிறத பற்றி யோசிக்கலாம். இப்போதைக்கு அதில் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஓகேங்களா, கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களோட போர்ட்ஃபோலியோவை மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்டாக் பற்றி தெரியணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் நேம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. நம்ம ரெகுலராக டிஸ்கஸ் பண்ணலாம் ஒவ்வொரு வீடியோலையும். ஓகேங்களா, மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். Investments in securities markets are subject to market risks. Read all the related documents carefully before investing.